நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் அது யார் மூலமாக எந்த வடிவத்துல வந்தாலும் சரி நாம முன் செய்த வினை பயனால் தான் வருது. இத புரிஞ்சுக்காம எனக்கு மட்டும் இப்படி வந்துட்டேன்னு வருத்தப்படுறதும் அதை செய்தவன் மேல கோவப்படுறதும் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். இதுல பெரிய வேடிக்கை என்னன்னா, படிக்காத பாமர மக்கள் இப்படி நினைக்கிறதுல தப்பே இல்லை. ஆனா நல்ல சைவ சித்தாந்தம் படிச்சு சொற்பொழிவு பண்றதோட எல்லாருக்கும் உபதேசமும் பண்றவங்க ஐயோ எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் கஷ்டம் வந்துட்டேன்னு புலம்புறாங்களே. அதுதான் ஒரு குழந்தை இந்த உலகத்துல பிறக்கு முன்னரே அதோட அம்மாவிடம் அதற்கான உணவை தயார்படுத்தி வச்சிருக்கும் பெரும் கருணையாளன் நம்ம சாமி. அதனால நமக்கு எப்போ என்ன பண்ணணுங்கிறது அவருக்கு தெரியும். அவரும் அதை கண்டிப்பா நமக்கு பண்ணுவார். அப்படி இருக்கும்போது நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நம் வினையை கழிக்கவும் நம்மை பக்குவப்படுத்தவும் புரிஞ்சுக்காம சும்மா புலம்புறது, அவர்களை பழி வாங்க நினைக்கிறது, பரிகாரம் பண்றதுன்னு எல்லாம் பண்ணி பார்த்துட்டு கடைசியில எதுவுமே பலிக்காம மனசு நொந்து போய் எல்லாம் அவர் விதிச்சதுபடி நடக்கும், நம்மால என்ன முடியும் அப்படின்னு சொல்றோம். இதை முன்னரே தெரிஞ்சு அவரை வழிபடுவது ஒண்ணுதான் இதுல இருந்து தப்பிக்கும் வழி என்பதை எல்லாம் அறிந்து படித்தே இருந்து எமக்குள்ளபடி வல்லான் அறிந்துளன் என்று உணராது மதிமயங்கி சொல்லால் மலைந்துரு சூழ் விதியின்படி துக்கித்து பின் எல்லாம் சிவன் செயலே என்பர்கான் கட்சி ஏகம்பரேன்னு திரு ஏகம்ப மாலையில பட்டினத்து பிள்ளையார் நமக்காக அருளி செய்கிறார். அதனால நாமும் அதையும் இதையும் நினைச்சு கவலைப்படாம சாமி இருக்காரு, அவர் நிச்சயம் நம்மளை கைவிட மாட்டார் என்ற மன உறுதியோடு அவரை வழிபட்டு நல்ல கதி அடைவோம்.